ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குமனிஷ்லாக. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணடிக்கு வந்திருக்கோம். ரம்சான்னாலே இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம மண்ணடி வந்திருக்கோம். மண்ணடியில் அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸு ஸ்வீட்டாக நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் இப்போ இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் இந்த பிளேஸுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போகாதங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கோட உள்ள ஃபுட்டுக்கு பேர் எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ தெரிஞ்ச ஃபுட்டு பேர் சொல்லியிருப்பேன். தெரியாத ஃபுட் பேரை கீழே நான் டெக்ஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த மண்ணாடி ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து நம்ம இறங்கினாலே அவங்கள கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் போக முன்னாடியே ரோட் ஃபுல்லாகவே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பார்க்கும்போது சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபைனலாக இந்த ஷாப்பை பார்த்து இந்த ஷாப்பில் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொன்றா பேர் கேட்டோம். பட் ஒரு பேருமே சொன்னது எங்களுக்கு புரியலை. பட் தெரிஞ்ச பேரை கேட்டு வச்சுட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ காய்ச்சி இப்போ கொஞ்சம் வாங்கியிருக்கோம். என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது நான் வாங்கியிருக்கேன். இது என் பேர் என்னன்னு தெரியல. ஆனால் சத்தியமாக எங்கள் எதுக்குமே பேர் தெரியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் மட்டும் எப்படின்னு சொன்னது. நல்லா இருக்கும், பட் ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் ஸ்டஃபிங் என்ன சாப்பிட முடியல. சூப்பரா இருக்கு. ஸோ கிராய்ஸ், நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போற கிரிப்ஸி பால். இது வந்து ஃப்ரை பண்ணி தந்ததா இல்லை மைனஸ் வச்சிருக்கேன். இதை எப்படி சாப்பிட்டு பார்ப்போம். உள்ள சிக்கன் ஸ்டஃப் எல்லாம் நிறைய வச்சிருக்கு. ஸோ கிராய்ஸ், இது வந்து ஸ்வீட் ரோலாம். ஸோ அந்த சிக்கன் ரோல போலயே இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் ஸ்வீட் ரோலு. ஆனால் ஸ்வீட்டாக தான் வெடிப்பாயிரும் சூப்பராக. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் இதை பார்க்க வந்து வாழைக்காய் பஜ்ஜி போல இருக்கு. ஆனால் முறுமுறுன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். செம சூடா இருக்கு. டப்பிங் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. கைஸ், இந்த மசூதி பக்கம் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்லேயும் தான் இஃப்தார் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதை விட எல்லாம் ஜூஸ் விதவிதமாகவும் இருக்குதும். அப்புறம் தான் நாங்கள் அந்த பார்த்த கடை தான் இந்த கடை. இங்கே எல்லா கடையிலுமே ஃபுட்டு 50 ருபீஸ், அதை விட சில ஸ்நாக்ஸு 40 ருபீஸும் இருக்கும். இப்போது நாங்கள் வெரைட்டியாக கொஞ்சம் ஃபுட் வாங்கியிருந்தோம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் பாருங்கள். கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க ப்ரெட்டில் இது பண்ண போல இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம். பீஸா போல இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. சாண்ட்விச் போல இருக்கு. ஆனா ஃபுல்லா எல்லாம் ஆனியனாலே பண்ணியிருக்கேன். ஸ்டைல்ல இருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல இதான் சாப்பிட போறோம். இது மேல சேமியா எல்லாம் போட்டு கொஞ்சம் அழகா வச்சிருக்காங்க. காரம் மாதிரி தெரியல, பார்ப்போம். ஸோ காய்ஸ், கடைச்சி இந்த கடையில் உள்ளது. இது அவங்க வடை போல இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கு. இதுவரை எல்லாம் காரமாகவே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ ஸ்வீட்டாக சாப்பிடலான்னு இந்த கடையிலேருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் ரிவ்யூவை பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஹோம்மேடா. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பைனாப்பிள் ஃப்ளேவர். வேற லெவலு. இதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குக்கிங் குனாஃப் அது சாப்பிட போறோம். பாய்சன் டேஸ்ட்ல இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான், பட் நல்லா இருக்கு. இது செர்லாக் அந்த ஏதோ வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருக்கு. கைஸ் இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணடி ஸ்ட்ரீட்ல அங்கப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட் அதாக்கும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக சாப்பிடும்போது ஒரு மட்டன் கறி இப்போ பார்த்தோம். கடைசி இதுதான் பார்க்கணும்னு வச்சோம், அதே வந்தாச்சு. ஸோ அதை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும், பட் எனக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. காய்ஸ் இங்கே அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஒவ்வொரு கடையிலும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. சத்தியமான சொல்லணும்னா எல்லா ஃபுட்டும் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றதுனால இப்போ நல்லா இருந்துச்சு, பட் அடுத்த கடையில் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ நான் இதுவரை சாப்பிட்டதுல அந்த ஸ்வீட் ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன், அந்த ஸ்வீட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது எதுக்குமே நிறைய என்ன பேர் தெரியல எனக்கு. இனி ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்ப்போம் சரியா. ஒரு ஷாப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது நொங்கு பால் கடையை பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதையும் ட்ரை பண்ணிட்டேன். கேஷ் இப்போ நொங்கு பால் குடிக்க போகிறேன் சரியா. சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ கூட்டம் வேற அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபைனலாக 2 ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு நான் கிளம்ப போகிறோம். மொஜிட்டோவில் ஆரம்பித்து வெரைட்டியாக நிறைய ஜூஸ் வச்சுருந்தாங்க. பாதாம் பால், பிஸ்தா, ஸ்ட்ராபெரி அப்படி நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கடல் பாசி மெயினாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். ஸோ காய்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இளநீர் சர்பத் ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோ வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இளநீல அந்த கருப்பை வெட்டி போட்டு சப்ஸா சைடு போட்டு அவ்வளோதான். இப்போ ரொம்ப நாளாக ட்ரை பண்ண வச்ச ஒரு இது இளநீ பாயாசம். இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இன்னும் வாங்கி குடிப்பேன். கடைசியா ஒரு ப்ளூ மெஜிட்டோ ட்ரை பண்ணேன். இது ரொம்ப ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், எப்படின்னு பாப்பீங்க டேஸ்ட். எப்போ குடிக்கிற படம் தான் இருக்கு சரியா. ஸோ காய்ஸ் ஃபைனலி எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ சத்தியமா சொல்லணும்னா எதுக்குமே பேர் தெரியாது, பட் சாப்பிட்டது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா அப்படின்னா இங்க கமெண்ட் பண்ணுங்க. வராதவங்க அடுத்த ரம்ஜானுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க சரியா. ஸோ அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.